ஐயா 20 வருஷம் பிரசங்கித்த பின்பும் நான் 17 வருடங்கள் பிரசங்கித்த பின்பும் இன்னும் உங்களை நீங்களே வார்த்தையானது ஒரு பாகம் என்று உணராவிட்டால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். அதான் சப்ஜெக்ட். அப்ப தேவநீதியும் வரும்போது இத உரிமை கொண்டாடுற தைரியம் வர்றதான் கேட்காங்க. 3 என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. எதுவும் தமிழ்ல இருந்து பொத்துன்னு விழுந்ததா அங்க சந்திரல இருந்து என்னமோ நடந்து. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா மனுஷன் சந்திரலே கால் வைக்கலட்டா எல்லாம் ஆகணும். புரியுது அவனுக்கு? இப்ப இந்த பாண்டிச்சேரியில இருந்து ஒரு வேன் வேலை செய்யறதுக்கு இதெல்லாம் வருவோம். இந்த பாண்டிச்சேரியில இருந்து இந்த நாகராஜ் இல்ல நாகராஜ் கூட ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வரவன் இந்த வேனு வேலைக்கெல்லாம் வந்தான்னு வச்சுக்கேன். அவன் என்கிட்ட வந்து கேட்டான், ஏனே என்னமோ 3 கடவுள் இறங்கி வந்துட்டாரு. இப்ப 3 இல்ல எங்கேயோ ஸ்டுடியோல எடுத்துன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பார்த்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் எங்க போய் தங்கி இருந்திருக்கான்? மாராந்திர போய் தங்கி இருந்திருக்கான். அங்க இவன் இருந்திருக்கான், யாரு அந்த சசிகாந்த் மகன் நித்தின். ஆமா, அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுப்பான் போல தெரியுது. ஏன்னா அவன் சொல்லியிருக்கான், அது அப்படி இப்படி ஏதோ சொல்லியிருக்கான். பிறகு கேள்வி என்னன்னா அவங்க சர்ச்சைக்கு கத்தோலிக்கு போயிட்டாங்க, அவங்க இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் நித்தின். அவன் சொல்லியிருக்கான், இதே கெனடி என்ன கேட்டிருந்தா இப்ப 1 நேரத்துக்கு எனக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்துருப்பாரு தெரியுமா அப்படின்னு. அவன் சரி என்கிட்ட வந்து கேட்டான், நீங்க என்ன பார்த்துருந்தீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், எப்பா ஒரு சம்பவத்தை விளக்கணும்னா எம்ஜிஆர் செத்த அன்னைக்கு இந்த இந்திரா காந்தியை சுட்டாங்க தெரியுமா, அன்னைக்குன்னு ஒரு சம்பவத்தை சொல்றதுக்காக ஒரு சம்பவத்தை விளக்குறது. இன்னைக்கு கடவுள் இறங்கி வந்தாருங்கிறதும் அவர் என்ன செய்தியை கொடுத்தாருங்கிறதும் நாங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நாங்க புரிஞ்சுட்டோம். எங்களுக்கு எது தேவையில்லை. அவன் சந்திரன்ல கால் வச்சா தாவல வைக்காட்ட தாவல, எங்களுக்கு என்னத்துக்கு அது. ஒரு நாளை சொல்றதுக்காக சந்திரன்ல கால் வச்ச நாளுங்கிறத நாங்க ஒரு மீன் பண்றோம், மென்ஷன் பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா இப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அது அவங்கள பொறுத்தது நமக்கு தெரியாது. எப்படி ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா அதுக்கு முன்னாடி அந்த இது என்னது நடந்துச்சுங்கிறதுக்கு? எனக்கு எப்படின்னா அந்த அந்த ஜனநாயகத்தை வச்சு பூமியில இருந்தது. அது அப்ப புதுசா எங்க இருந்தும் வரல. அது இல்ல, அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாருங்க. இவரு கண்ல இருந்து ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த முழு உலகத்தையும் எதிர்த்து கடவுள் பூமி இறங்கி வந்துட்டாரு, எனக்குள்ள இறங்கி வந்துட்டான்னு சொல்ற அந்த விசுவாசம் எனக்கு கிடைச்சது. முழு உலகத்தையும் எதிர்த்து தைரியமா சொல்றதுக்குள்ள அதுதான் தேவநீதினு சொல்றாரு. ஒரு தனி மனிதனா இந்தியாவில் இல்ல, இந்தியாவிலனா கூட ஒரு இந்தியா நாட்டுக்காரர் பேசுறான்னு சொல்லலாம். வெளிநாடு அங்க போய் ஃபாரின்ல போய் தைரியமா அவ்வளவு பேர் மத்தியில இன்னைக்கு கடவுள் எனக்குள்ள இறங்கி ஈஸியா எரிஞ்சிட்டு போயிடும். ஒரு துப்பாக்கி எடுத்து சுற்ற முடியும். அதுதான் சொல்றேன், எப்படி என்ன வேணா செஞ்சிட முடியும். அல்ல ஏசிட்ட கேட்ட மாதிரி ஏதாவது நீ தான் அந்த ஆளுங்க எனக்கே வானத்துல ஒரு அற்புதத்தை கேட்டாக்கி என்ன சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இடிமின்னல் வந்துச்சு, காத்து வந்தது, சுழல் காத்து அடிச்சிருந்தோ, சும்மா அமெரிக்கால சர்வசாதாரணமா நடக்குமே அப்படிங்க இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் ஒண்ணு போயிட்டு வந்தோம். அந்த நேரத்துல யாருக்கு தெரியாது. அது அங்க சுழல் காற்று அந்த இடிமின்னல் அடிக்கடி நடக்கும் சர்வசாதாரணமா. அப்ப அவன் அதுதான் சொல்றான், நீ என்னத்தை இதை போட்டு சொல்லிட்டு இருக்கிய அப்படிங்க அவன். எப்படி அப்ப அவர் அதுதான் சொல்றாரு, முழு உலகத்தை எதிர்த்து இன்னைக்கு மனிதன் சந்திரல கால் வைத்தனால கடவுள் பூமிக்கு இறங்கி வந்துட்டாரு, அது எனக்குள்ள இறங்கி வந்திருக்காருன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியம் கிடைச்சது. அதே மாதிரிதான் இந்த செய்தியானது நாங்க கிறிஸ்துல ஒரு பாகம், நாங்க அந்த நிலையை எடுத்துட்டோம்னு சொல்றதுக்கு. ஆதாம் இழந்த அந்த நிலை, அதான் ஆசிரியர் கடைசியா சொல்றாருல, பைபிளை மாத்தி எழுதுங்க. அன்னைக்கு ஏதேன்ல இருந்து பழத்தை புதுப்பிச்சு வெளியே வந்தோம். இன்னைக்கு ஐயாவுடைய செய்தியானது பழத்தை புதுப்பிச்சு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், மறுபடி கிறிஸ்துக்குள்ள போயாச்சுன்னு மாத்தி எழுதுங்கிறாருல, அந்த நிலையை தனக்குள்ள என்ன செய்யறது, எடுத்து உரிமை கொண்டாடுறதுங்கிறாரு. செய்தியை பார்க்கும்போது அப்படி ஆழமா அதை புரிஞ்சு இது பண்ணிக்கிட்டவங்க ரொம்ப கொஞ்சம். நானும் சில ஆள்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அந்த செய்தியை கிரகித்து அதை உள்வாங்கினவங்க ரொம்ப கொஞ்சம். சிலர்லாம் பேசவே முடியல சில காரியங்களை. அப்ப தேவநீதி செய்தியில அவர் அதுதான் சொல்றாரு, அந்த ஸ்தானத்தை எடுக்கிறது. அப்ப அதுல அழகா சொல்றாரு, ஐயாவுடைய பிள்ளைகள்ல ஒருவருக்கும் மனவாட்டிக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறாரு. அதை ஒரு ஆளை மட்டும் தான் கொடுக்கிறாரு. தேவநீதி செய்தி கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல ஐயாவுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கும் மனவாட்டிக்கும் பொருந்தும். அப்ப மற்றவங்க எதுக்குள்ளதான் வரணும், அந்த மனவாட்டிங்கிறது கீழே தான் வர முடியுமே ஒழிய தங்களுக்குன்னு வேற தனிஸ்தானத்தையோ நாங்க இன்னா இருந்தோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது. அப்ப ஈவோ தயவா இருந்தா கூட இந்த செய்தியை கிரகிச்சு அவங்க உள்ள வந்தா தான் வர முடியுமே ஒழிய இல்லைன்னா வர முடியாது. ஆனா நம்ம பொதுவான கருத்து என்ன, ஐயாவுடைய பிள்ளைகள் 3 பேர் வந்துருவாங்க, எப்பனாலும் வந்துருவாங்க, அது பொதுவான கருத்து. 3 பிள்ளைகளையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்ட். அந்த பிள்ளைங்கிற ஒரு இதுக்காக ஒவ்வொருத்தரும் ஆமா அது சொல்றாங்க. அன்னைக்கு கூட ஒரு செய்தி வாசம் யாராவது சொல்றாங்க, என் பிள்ளைகள்னு சொன்னா அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்காரு. நான் ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருந்தேன், இவரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாரு, என் மகன் எங்க இருந்தா வந்தான், 87வது கிரியன் மெசேஜ் தான் ஐயா சொல்றாங்க.
எப்படி வந்த உடனே நீங்க இறங்கிங்க இவங்க வாப்பா வந்து பார்த்தியா நான் இவ்வளவு நாள் வரைக்கும் என்னத்தான் டிரான்ஸ்லேட் பண்ணி வைப்பாரு இப்ப மகன் வந்தவன கூப்பிட்டுக்கிட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு ஆமா மகனுக்கு ஒரு தனி உரிமை இருக்கு. ஐயா அதே செய்தியில பேசுறாங்க. ஆமா ஆனா என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்ப எப்படி ஆசிரியர் தனிப்பட்ட முறையில அந்த இதை கிரகிச்சு அவர் தன்னை உரிமை கொண்டாடி மிகாவே இது பண்ணி கிளைம் பண்ணாரோ அது மாதிரி தனிப்பட்ட முறையில இதை கிளைம் பண்ணா மட்டும்தான் அதுதான் தேவநீதிங்கிற உரிமை கொண்டாடுதல். இது இங்க மட்டும் இல்ல ஆபிரகாம் தன்னை அப்படி தனிமையில உரிமை கொண்டாடினாலதான் அவனை பிடிச்சி என்ன செஞ்சாங்க அக்கினிக்குள்ள போட்டிருக்காங்க. அப்ப அக்கினிக்குள்ள போடும் போதும் அவன் சாகலன்னதான் அவனை நாடு கடத்திருக்காங்க. ஏதா இவனை ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து என்ன கேட்டிருக்கான் என்னையா உன் பேர சொல்லி இருந்தேன் எனக்கு நாடு முல்ல தேசம் முல்ல பிள்ளையும் முல்ல ஒண்ணு முல்லன்னு கேட்டவனா அவரு கிழக்கையும் இருக்கேன் வடக்கையும் பாருங்க போற உனக்கு தாங்காரு. அதுவும் விசுவாசத்துலதான் அவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கு. ஆமா இது பர்டிகுலரா என்ன அப்படின்னா அந்த தனிப்பட்ட ஆள்னு சொல்றோம் இல்லையா அந்த அந்த ஆதியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனாலதான் ஆசிரியர் கடைசியா தெளிவாடிச்சாரு இயேசுங்கிறதுக்கு இதே இல்லைன்ட்டாரு. நம்ம செய்தி வரும்போது முழுக்க முழுக்க ஆதி வெளியில உள்ள அந்த ஆள் அப்பவே மறிச்சது அப்பவே உயிர்த்தெழுந்தது எல்லாமே அப்பவே முடிஞ்சு போச்சு. அந்த ஆதியில இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆளை அறிஞ்சிக்கங்க. அதான் ஐயா ஆதிபதி செய்தியில நீங்க தானே இருக்கீங்க இங்கதானே இருக்கேன்னா என்ன பார்த்து சொல்லாத நீ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக உள்ள அந்த ஆதிவியை நோக்கி தியானத்தை செல்லுன்னு சொல்றாருல அது பர்டிகுலர் ஒரு பர்சன். அதுதான் அவர் சொல்றாரு உலகத்துல எல்லாருமே அதைத்தான் இன்னைக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அப்படி ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னா இவங்க என்ன செஞ்சு ஆகணும் அந்த ஆளுக்கு சரண்டர் ஆகணும். அதைத்தான் தாவீது மற்றவங்க எல்லாம் சிங்காசனத்துல ஒரு உட்கார வச்சாங்கன்னு சொல்றாரு இல்லையா. அப்படி இப்ப நமக்கு இப்ப அமெரிக்க அதிபர்களோ மற்றவங்களோ அதை என்ன செய்ய மாட்டாங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் உலகத்தின் தாழ்ந்த கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கான் ஒவ்வொருத்தனும். மோடியே இருந்தா கூட மோடியும் தாமும் 4 நாட்டை பிடிச்சி இது பண்ணி இல்லாமதான் நினைக்கிறாரு. ஆமா அந்த இடத்துல வந்துருது இல்ல. இப்ப இந்த சிலோனுக்கு சைனா ப்ராப்ளம் இருக்கு நாங்க செஞ்சு சிலோனை கைக்குள்ள எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொல்றான்ல இந்தியா. ஆமா இப்போ ஒரு வாரமா தான் அவன் என்ன பண்றான்னா அவன் சில கட்டுமான இதுகள் எல்லாம் செஞ்சு அது மூலமா உள்ள நுழைஞ்சிடலான்ட்டு நுழைஞ்சிட்டான். கடன் நிறைய ஆயிடுச்சுல்ல. இப்ப இவன் என்ன சொல்றான்னா இந்தியா பெரும்பாலான மேல் அதிகாரி இந்தியா என்ன சொல்றான்னா அந்த கடன் நான் அடைச்சிடுறேன் அவனை வெளியேத்து நீ எனக்குள்ள வாங்க நம்ம சொல்றோம் அங்க என்ன யாருக்கு தெரியும். இல்ல அது சொல்லலாம் நீ போயிரு வந்துருன்னு சொன்னாலும் இல்ல நம்ம ஐயாவுடைய செய்திப்படி பார்க்கும்போது ஒரு பக்கத்துல பார்த்தா இது எல்லாமே நம்ம நாட்டோட இடையும் தானே சொல்றாங்க விசுவாசம்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிங்கும் போது சைனா வந்து தனி ஆளுக்கு அது டிராகன் அது வந்து என்னது அதுதான் 1000 வருஷ அரசாட்சியில எல்லா பக்கமும் போய் மலேசியா எல்லா இடத்துலயுமே அவனுக்கு பேச கொண்டு வச்சுட்டு உலகம் முழுது எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்காங்கல்ல. அதனால இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. மிரக்கல் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம். ஏற்கனவே நடந்தது யாரு என்ன தடை பண்ணாலும் அது ஒண்ணு. இப்ப இஸ்ரேல நீங்க ஏதாவது ஒரு இது பண்ண முடியுதா உங்களால இப்படித்தான் இருக்கும் இப்படி ஏதாவது ஐயா அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. இப்ப தெளிவான செய்தி மாம்ச பிரகாரமான இஸ்ரேல். ஆமா இல்ல இன்னைக்கு அதுதானே மெயின். மாம்ச பிரகாரமான இஸ்ரேலா இருந்தா கூட உலகம் முழுவதுக்குமே ஐயாவுடைய செய்தியின்படி அங்க ஒரு காரியம் சம்பவிச்சா அது ஒண்ணு அங்க ஏதோ ஒண்ணு சம்பவிக்கணும். ஆலயம் கட்டப்படணும் இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கணும் இல்ல. அப்ப அவன் விட மாட்டாங்க முஸ்லிம்ஸ் அந்த இடத்த அவங்க இது இருக்குதுங்கிறதுக்கு. இப்ப இவன் சொன்னா ட்ரம்ப் நான் கெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் இஸ்ரேல தலைநகராக்கிட்டேன் நான் ஜெருசலேம் எல்லாம் சொன்னா என்ன பண்ண முடியும் இவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பதவி காலம் முடிஞ்சு வச்சு. ஆமா அவங்க டெல்லவில இருந்து ஜெருசலேம் தலைநகரா மாத்தினான் அவன் இருக்கும்போது. ஆமா அப்ப ஏதோ பண்ணிடலாம்னு நினைக்காங்க ஒன்றும் பண்ண முடியல. ஐயா சொல்றாங்க ஒருவேளை இந்த 74 செய்தியில சொல்றாரு அது ஒரு பூகம்பத்தினாலயோ இல்ல வேற ஏதோ காரணத்தினால அந்த மாஸ்க் இடியும்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் ஒருவேளை கடவுளுடைய கரத்தினால அது நடக்கும்னு சொல்றாரு. இன்னொரு இப்ப உங்க ஆராய்ச்சிப்படி இப்ப உள்ள யூடியூப் இதெல்லாம் இதுபடி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய தோண்டிட்டாங்களாம் உள்ள ஒண்ணுமே கிடையாது. அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா ஆபிரகாமுடைய இது இவங்க டெம்பிள் இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல சாலமோன் கட்டின தேவாலயம் அதுக்கு மேல இவங்க மாஸ்க் கட்டிருக்காங்க இப்ப முஸ்லிம்ஸ் இந்த அவங்களுடைய தொழுகை இடம். ஆனா கீழே போன தோண்டிட்டாங்க. எதுக்குன்னா அந்த பழைய இது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க போறாங்க. ஏன்னா இப்ப பாபர் மசூதி இருக்கு ராமர் கோயில் இருக்கு இல்லையா. அப்ப ராமர் கோயிலுக்கு இருந்ததுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ஃபுல்லா உள்ள பாக்குறாங்க இல்லையா. அது மாதிரி சாலமோன் கட்டினாலும் இது கிடையாதுங்க அவன் ஓங்கி அடிக்கான்ல அவங்க. ஆமா இது கிடையவே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா
அந்த முகமது நபி இங்க இருந்து பரலோகத்துக்கு போனாரு, ஒரு ஒரு வகையான குதிரையில பறந்து போய் அவரை கொண்டு திருப்பி இறக்க இது பண்ணாங்க. திரும்ப வர்றது இந்த இடத்துலதான் அவர் வருவாரு. அதைத்தான் அவன் விட மாட்டான். அந்த ஆமா அவன் தான் சொல்றான். அதனாலதான் இப்ப என்ன காட்டுறாங்கன்னா 2 இதை காட்டுறாங்க. அதுல ஓமர் பள்ளிவாசல்ங்கிறது ஒண்ணு ரவுண்டா போட்டு ஒண்ணு இருக்கும், இந்த எஸ்ஐஎம் தேவாலயம் ஒன்று இருக்கும். முஸ்லிம்ஸ் ஓங்கி அடிக்காங்க, அது கிடையவே கிடையாதுங்க, பூரா ஏமாத்துறாங்க. அப்பவே இயேசு கிறிஸ்து சாயலன்னு கிளீனா எழுதி வச்சுட்டாங்க. அதே சுத்த பொய் முஸ்லீம் சொல்றது. அப்ப நம்மளும் அந்த காலத்துல அதே எப்படி மறிச்சவரை இவன் மறிக்கலன்னு எப்படி சொல்றாங்க. ஐயா வந்து விளக்கம் கொடுத்தோன்னு என்ன இது இவ்வளவு நாள் இதை சொல்லிட்டு கரெக்ட். ஆனா அந்த தேவாலயம்னு வரும்போது அவங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுமே என்ன சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்றான்னா, அதாவது தேவனுடைய இஸ்ரவேல்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதத்தான் அவன் முஸ்லீம்ங்கிறான். அவன் லாங்குவேஜ்ல அவனுக்கு. அப்ப இந்த யூதர்கள் வந்து இவங்க வேற, எதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. புரியுதா? அதுக்குள்ள யாரெல்லாம் கொண்டுறான், யாக்கோவுல இருந்து ஆபிரகாம்ல இருந்து சுலைமான்ல இருந்து தாவீதுல இருந்து எல்லாரையும் அந்த முஸ்லீம்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. பைபிள் உண்மையான பைபிள் இருக்கு, ஆனா அது இவங்க கிடையாது. இது பூரா உலகத்தை பூரா ஏமாத்துற குரூப் அப்படிங்க. எல்லாம் கிறிஸ்தவங்க எல்லாம் சரிதான். அதன்படி நிறைய காரியங்கள் நடந்து முடிஞ்சுட்டு அவனு நம்பல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதான் இவங்க பூரா உலகத்துல ஏமாத்துற குரூப் யூதன். அவனை பொறுத்தல அவன் நான் தான் உண்மைன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு காரணத்தோட தான் சொல்றான். ஏன்னா இத்தனை வருஷம் நாடு ஜாலமோன் ராஜா இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உனக்கு நாடு இல்லாம தெருவா தானே சுத்தி இருக்கீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா அப்போ ஒரு இடத்துல உனக்கு வெள்ளையா இருந்திருக்கலாம். பாரு, நான் 600 தான் நான் வந்தேன், நான் பாரு எத்தனை நாட்டை பிடிச்சிருக்கேன். அவனுக்கு 54 நாடு இருக்குங்க. ஆமா, அவனோட கொள்கைகள் அவனுடைய இதெல்லாம் தீவிரவாதம் போல மதம்னு வரும்போது வேற வழி கிடையாது. அது நேரத்தை எஸ்ஆர் சொல்லியிருக்கான், RSS இந்துத்துவ தீவிரவாதிகள் தான் RSS அப்படின்னு. டெல்லியில இன்னைக்கு அது இதாயிடுச்சு. நேத்தான் அது சைனாக்காரன் பிளான் பண்ணி தான் இந்த இதை அனுப்பியிருக்கு, இந்த கொரோனா. அது அந்த டைம்ல வந்தபோது யாரோ என்கிட்ட ஒரு இது சொன்னாங்க, சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து அந்த ராஜாவோட இது பண்ணும்போது சொல்ற, நீ இப்ப என்னுடைய இதெல்லாம் முடிச்சுட்ட, கொரோனா வந்தா நீ என்ன செய்வான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிலப்பதிகாரத்திலேயே அதிகாரத்திலேயே வருது. அப்படியா? அப்பனா கொரோனாங்கிற வேர்டு அவங்க அந்த காலத்துல சிலப்பதிகாரத்துல கண்ணகி அந்த இது எடுத்து காட்டாங்க, பேஜெல்லாம் எடுத்து அந்த சிலப்பதிகாரத்துல இத்தனை பேஜ்ல கொரோனா வந்தா நீ என்ன செய்வேன்னு சொல்லி அவ கேட்கறான்னா, அப்ப அந்த காலத்துல அந்த வியாதி எல்லாம் இருந்திருக்கு. சைனா வந்து எல்லா இடங்களையும் இப்போ நான் இன்னொரு ஏலியன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இல்ல இல்ல வேற்றுக்கிரக மனிதர்கள். அப்ப அங்க வந்துச்சு இங்க வந்துச்சு அவங்களோட யுத்தம் பண்ணு சொல்றாங்கல்ல, அரக்கம் தட்டு அது இதெல்லாம். இப்ப கூட உலகத்துல ஒரு இடத்துல அது என்ன ஏதோ ஒரு இடம் அங்க போன பொருள் எதுவுமே திரும்பி வரல இருக்குல்ல, அந்த இது வந்து காற்று இல்லாத அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா வேற்றுக்கிரக வாசிகள் வராங்க, அவங்க பூமியை பிடிப்பாங்க, இங்க உள்ளவங்களோட யுத்தம் பண்ணுவாங்கன்றதுல ஐயாவுடைய செய்தியில் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தற்செயலா வாசித்தேன். ஒரு செய்தியில 22ஆம் பக்கம், பரிசுத்தவான்கள் வேறு கிரகத்திலிருந்து பூமியை அரசாட்சி செய்வார்கள், அந்த வேர்டு. ஆனா இது வரைக்கும் நான் பார்க்க, நம்ம எத்தனை எல்லா ஓரளவு செய்தி படிக்கும் போது பார்ப்போம்னாலும் இந்த வேர்டு வந்து பரிசுத்தவான்கள் வேறு கிரகத்திலிருந்து பூமியை அரசாழ்வார்கள். வேற்று கிரகத்திலே மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த மாதிரியான ஆதாமுக்கு முன்னுக்கே மனிதர்கள் இருந்தாங்க. அதே நம்மளால முதல்ல அந்த காலத்துல நம்ம இப்ப நம்ம இதுல இப்ப நம்ம ஒவ்வொரு செய்தியில ஆராய்ச்சி பண்ணிட்டே வரும்போது பர்டிகுலர் இந்த இதுக்குள்ள நம்ம நுழையும் போது, வார்த்தையானவருங்கிற சப்ஜெக்டுக்குள்ள நுழையும் போது என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டா, எங்க இருந்து வருது, இது யாரு இது யாரு இது எப்படி இது என்னன்னு வரும்போதுதான் அப்ப ஆல்ரெடி இந்த சிருஷ்டிப்பு வருது இல்லையா. ஆதாமும் ஏவாளையும் படைச்சாரு. ஆதாம்னு சொன்னா கிறிஸ்து. எப்படி அவருக்குள்ள பரலோக மக்கள் அந்த ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்வாங்க இருக்கிறாங்க.
அப்ப கிறிஸ்து தான் அவனை போய் பழத்தை பூசின்னு சொல்லி என்ன செய்றாரு? கிறிஸ்துவின் அன்பு தான் ஏவுதுன்னு சொல்றாரு. ஆமா, எப்படி அந்த வித்து வரணும்னா அவன் பழத்தை பூசி வீழ்ச்சி அடைஞ்சு அவன் வீழ்ச்சி அடைஞ்சாதான் அவரு ரட்சகரா வர முடியும்னு சொல்லி சொல்றாருல்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்புல நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் தண்ணீர் இருந்து வரக்கூடாதுன்னு சொல்றாருல. அந்த நாட்டு மிருகங்கிறது அந்த 5 அறிவுள்ள மனிதர்கள்னு சொல்றாரு.